இன்னைக்கு சஷ்டி. இன்னைக்கு வந்து செவ்வாய் உரையில் வெத்தலை தீபம் போட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டா நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டம்லாம் நீங்கிடும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக ஆகும். வாங்க பாருங்க, சஷ்டி இன்னைக்கு நம்ம வந்து வெத்தலை தீபம் போட்டிருக்கேன். வாங்க மக்களுக்கு, நீங்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத வாங்க பார்க்கலாம். பாருங்க, சூடாக ஆவி பறக்க சாப்பாடு தயாராக இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு வந்து ராகுகால பூஜைக்கு துர்க்கைக்கு நான் விளக்கு போடுவேன். அதுக்கு பிரசாதம் செஞ்சுருக்கேன். பாருங்க, வெண்பொங்கல் செஞ்சு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் பாருங்க, தலை பாருங்க. வெண்பொங்கல் தயாராக இருக்குது. இது எச்சு போடாத வச்சிருக்கணும், அப்படியே நவுத்தி வச்சுட்டு பாருங்க. சாம்பார், அவரைக்காய், முள்ளங்கி, இது அவரைக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரு அப்படியே சிக்கன் மாதிரி பரட்டி வச்சுருக்கேன். பாருங்கதா, உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் சிக்கன் மாதிரி பரட்டி வச்சுருக்கேன். இது பீட்ரூட் பொரியல், சூப்பராக இருக்கும் பீட்ரூட் பொரியல். இது பாருங்கள், எப்பயும் போல் நம்ம வீட்டில் ரசம். இன்றைக்கி எங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து எனக்கு வந்து இது கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு விரிஞ்சி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அது கொடுத்துருக்காங்க. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி அம்மா வீட்டில் இதான் இன்றைக்கி மெனு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி பிறந்தநாள் திருமணம் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். பாய்.